ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீட்டிலே கலர் பேப்பர்ஸ் வச்சு அழகாக க்ரீட்டிங் கார்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கலர் ஷீட் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இங்கே ஒரு ரவுண்ட் ஒன்று போட போகிறேன். போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலர் இல்லையா மேலே வச்சுருக்குற அந்த பேப்பர், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ரெட் கலர் வச்சுருக்கேங்க. உள்ளே இதை விட சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பேப்பராக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒட்டிடலாம். இப்போ இதை ஒட்டி முடிச்சாச்சுங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வரும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம ஸ்டோன் லேஸு இல்லைனா வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக இதை ஒட்டிட போகிறேன். இப்போ இந்த ஸ்டோன் செயின் ஒட்டி முடிச்சாச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டை இப்போ பாருங்கள், நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. மடித்து முடிச்சாச்சுங்க. அதுக்கு அப்புறமா இந்த சைடில் ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு பெட்டலோட ஷேப்னே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் அதை இங்கே ஒட்டிடலாம். இந்த மாதிரி 2 செய்துக்கோங்க. நம்ம 2 பக்கமும் ஒட்டிடலாம் அந்த மாதிரி. ஓகே, இது நல்லா ட்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லோ கலர் ஷீட் தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் ஒன்று செய்ய போகிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நாம் இந்த ஒரு பெட்டலில் நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் வச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பென்சில் வச்சு இல்லை கையில் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து செய்து வச்சுருந்தேங்க, இது இருக்கட்டும். அப்புறம் வேஸ்ட்டாக அந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே செய்து வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ளாரு, அதை எடுத்து ஒட்டிட போகிறேங்க நான். இதுக்கு பதில் நீங்கள் வந்து யாரோட பர்த்டேக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஒரு ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிட்டா இன்னும் வந்து அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதிடலாம். ஓகே, இப்போ எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இது முடிஞ்சாச்சுங்க ஃப்ரண்ட் பேஜு. இப்போ வந்து உள்ளே வந்து போயிடலாம். இங்கே வந்து நீங்கள் என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடி செய்திருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளாரு, அதை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறேன். இங்கே விட இந்த இடத்துல ஒட்டிடலான்னு சொல்லி இங்கேயே அதை எடுத்துகிட்டு ஒட்டுறேங்க. இப்போ இந்த 3 ஃப்ளார் ஒட்டிட்டு நடுவில் சின்னதாக வந்து பிளாக்ல டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் இருந்த ஃப்ளாருக்கும் இதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஸ்டோனோ பீட்ஸோ வச்சுக்கலாம். அடுத்தது பென்சில் எடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது மேலே வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ முன்னாடி வந்து நாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை இதில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதை ஓரளவுக்கு ஒட்டி முடிச்சிடுங்க. அடுத்ததுக்கப்புறம் வந்து நான் இங்கே சின்னதாக வந்து ஒரு ஃப்ளார் மட்டும் வரைஞ்சி இந்த கட் பண்ண பீசஸ் வச்சு நான் வந்து அங்கே ஒட்டிக்க போகிறேன். இப்போ ஒட்டி முடிச்சிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லீவ்ஸ் செய்ய போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி செய்து நாம் இந்த இடத்துல வந்து ஒட்டிட போகிறோம். நான் 2 லீவ்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். அவ்வளோதான், வந்து ஒட்டி முடிச்சாச்சு.
மாட்டோம். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து 2 மடிச்சிக்கலாம். 2 மடிச்சுட்டு ஹார்ட்டின் ஷேப்க்கு நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க. நாம் ஒட்டிக்கலாம். இங்கே நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஒட்டிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த ஹார்ட்டின் எல்லாம் ஒட்டியாச்சு. ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.